வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. ஆஸ்திரியா ஹங்கேரி கரைந்தது. இரட்டை சிம்மாசனத்தின் சிதைவு. ஒரே பேரரசின் கீழ் பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், ஆனால் அவற்றை ஒன்றாக கட்டி அணைத்த இரட்டை சிம்மாசனம் ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு முதல் உலகப் போரின் நடுவே தூளாகி கரைந்து கொண்டிருந்தது. இந்த காணொளியில் அந்த பேரரசின் சிதைவையும் அதன் பின்னால் எழுந்த புதிய நாடுகளையும் நாம் வெளிச்சம் போட்டு பார்க்கலாம். பல இனங்களை ஏந்திய ஒரு பேரரசு, ஒரே குடையின் கீழ் பல உலகங்கள். 1867ஆம் ஆண்டில் உருவான ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு ஐரோப்பாவில் மிக பெரும் சக்திகளில் ஒன்று. இதன் உள்ளே ஜெர்மனியர்கள், ஹங்கேரியர்கள், செக்கோஸ்லோவியா மக்கள், ஸ்லோவாக்கள், செர்பியர்கள், ருமேனியர்கள், குரேஷியர்கள், ஸ்லோவேனியர்கள் இவர்கள் எல்லாம் இணைந்து இருந்தனர். ஆனால் ஒவ்வொரு இனமும் எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே இருந்து கொண்டிருந்தனர். இது பேரரசின் இதயத்தை வருடக்கணக்காக பலவீனப்படுத்திய முக்கிய காரணம். 1914ஆம் ஆண்டில் போர் தொடங்கியதும் பேரரசின் முரண்பாடுகள் வெளிப்பட்டன. ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்டின் கொலை அதே நிகழ்வே போரை தூண்டிய ஒரு தீப்பெட்டி. ஆனாலும் ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு ஏற்கனவே அரசியல் நம்பிக்கை இன்மை, பொருளாதார சரிவு, தேசியவாத தீ எல்லாம் இருந்ததால் போர் இந்த பேரரசை முழுவதுமாக பலவீனமாக்க தொடங்கியது. பல முனைகளில் போர், ஆனாலும் பல இடங்களில் தோல்வி. ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு பல திசைகளில் போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ரஷ்யாவுக்கு எதிராக கிழக்கு முனையில், செர்பியா போரில், இத்தாலி முனையில், ஒவ்வொரு முனையிலும் இழப்புக்கள், போர் சோர்வு, பசி, படையினர் மடிதல் இவையெல்லாம் பேரரசை முழுவதும் உலுக்கியது. போர் வீரர்களும் நாம் ஏன் இந்த போரில் இருக்கிறோம் என்று கேட்கத் தொடங்கினர். 1918ஆம் ஆண்டு முதல் பேரரசு உள்ளிருந்து உடையத் தொடங்கியது. 1918ஆம் ஆண்டில் ஜெர்மனி தோல்வியின் எல்லையில் இருந்தது. அதன் கூட்டணி நாடுகளான பல்கேரியா, ஓட்டோமன் பேரரசு வரிசையாக சரணடைந்து கொண்டே வந்தனர். ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு தனிமையில் விடப்பட்டது. இதே நேரத்தில் பேரரசின் உட்பகுதிகளில் கிளர்ச்சிகள் வெடித்தன. செக் மற்றும் ஸ்லோவாக் பகுதிகள் சுதந்திரம் அறிவித்தன. குரோஷியா, ஸ்லோவேனியா தெற்கு ஸ்லாவியா கூட்டமைப்பை தேர்ந்தெடுத்தது. ஹங்கேரி நாங்கள் பேரரசிலிருந்து விலகுகின்றோம் என்று அறிவித்தது. இவையெல்லாம் பேரரசை மண்ணில் தள்ளி சிதறடித்தது. நவம்பர் 1918 இரட்டை சிம்மாசனம் வீழ்ந்த நாள். பேரரசின் தலைவன் சாம்ராட் கார்ல் I போரின் இறுதி நாட்களில் கட்டுப்பாட்டை இழந்தார். 1918 நவம்பர் 11ஆம் தேதிக்கு முன்பே பேரரசின் ஒவ்வொரு பகுதிகளும் தனித்தனி நாடுகளாக மாறிவிட்டிருந்தன. கார்ல் அதிகாரத்திலிருந்து விலகினார். அதன் மூலம் ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. பேரரசின் சிதைவிலிருந்து பிறந்த புதிய நாடுகள். இந்த வீழ்ச்சியில் இருந்து பல புதிய நாடுகள் உருவாகின. ஆஸ்திரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவேக்கியா, யுகோஸ்லாவியா, போலந்து, ருமேனியா, இத்தாலி. யூரோப் வரைபடம் முழுவதும் மறுபடியும் மாற்றி எழுதப்பட்டது. ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசின் சிதைவு ஒரு பேரரசின் முடிவு மட்டும் அல்ல, ஐரோப்பாவில் தேசிய நாடுகள் உருவாகும் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். இந்த வீழ்ச்சி முதலாவது உலகப் போரின் பிறகு ஜெர்மனி மற்றும் இத்தாலியில் பாசிசம் எழுவதற்கான பாதையையும் அமைத்தது. நன்று நண்பர்களே,
முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோ உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.